the book of 2 Chronicles chapter 20 and verse 12. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோமா? 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Chronicles verse 20, chapter 20 verses 11 to 22. Verses 12 we are going to நாம் முதலாவது 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். எத்தனை பேர் வசனத்தை எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். நல்லா சத்தமா வாசிப்போம். ஓகே, வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். எல்லாரும் சொல்லுமா, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இவ்வளவு பேர் தானா? சொல்லுங்க, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். திருப்பி சொல்லுமா, எல்லாரும் நல்ல சத்தமா வாய் திறந்து சொல்லுமா. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில this evening, பலமில்லாம வந்திருக்கீங்களா? are you here without any strength? என்ன செய்வதென்று தெரியாம வந்திருக்கீங்களா? Do you not know what to do? என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. I don't know what to do. எனக்கு நிற்க பலன் இல்லை. I don't have strength to stand. ஆகையால் However, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. my eyes always look up to you. இதை யார் சொல்றா அப்படின்னா, Who says this? இங்கு யோசபாத் என்ற ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். There was a king called Joshabat that ruled Israel. ஆமா, அந்த யோசபாத் ராஜாக்கு திடீரென்று ஒரு நெருக்கம் வந்துருச்சு. That king had a weakness. இப்போ பைபிள்ல ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, அந்த யோசபாத் ராஜாக்கு திடீர்னு நெருக்கம் வந்துடுச்சு. That king had a great struggle. எல்லாரும் அவரை சுற்றிலும் அவங்க சூழ்ந்து கொண்டாங்க. Everyone was against him. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. He did not know what to do. என்ன பண்றதுனே தெரியல. He did not know what to do. எதிரிகள் அவரை சுற்றி சூழ்ந்திருக்கிறாங்க. His enemies were all around him. அதுதான் அவர் சொல்றாரு. That's what he's saying. ஏன்னா அந்த எதிரிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. Because the enemies were strong and powerful. அந்த எதிரிகள் அவங்க எல்லா படைபலத்தோடு சுத்திலும் சூழ்ந்துட்டாங்க. The enemies were all powerful and they were surrounding him. இந்த ராஜா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. Something unexpected happened that the king did not expect. திடீர்னு அப்படி நடந்த உடனே When it suddenly happened, அவர் திகைத்து போய் நிற்கிறாரு. he was shocked. அததான் இவர் சொல்றாரு. That's what he's saying என்ன here. சொல்றாரு? தேவனே, எங்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டீங்களா? God, will you not fight for us? தேவனே, எங்களுக்கு நீங்க இறங்க மாட்டீங்களா? God, won't you feel pitied out? இந்த ஏராளமான கூட்டத்தை எங்க பகைவர்களுக்கு முன்பாக In front of this powerful crowd, ஆண்டவரே, நிக்க எங்களுக்கு பலன் இல்லை. we do not have strength to stand. நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. We do not know what to do. அப்படின்னு சொல்றாரு. That's what he's saying. இங்க இருக்கிற இந்த சாயங்கால வேளையில இங்க இருக்கிற நாம, In this time, நமக்கு யாரும் பெருசா படையோட வரப்போறது கிடையாது. there's not going to be enemies that are going to சோ come. நம்முடைய எதிரி யாரு? So who's our enemies? சோ எத்தனை பேர் நாங்க எதிரியை ஃபேஸ் பண்றோம்னு சொல்றாங்க? மட்டும் கைவர்த்தி காமிங்க பாப்போம். ஒவ்வொரு நாளும் How many of you say that நம்முடைய you face எதிரி your யாரு? enemies every day? சத்தமா, நம்மளோட எதிரி யாரு? பிசாசு மட்டும்தானா? Is it only Satan? எதிரி யாரு? Who's our first enemy?
சொல்லுங்க, யாரு கரெக்டா சொல்றான்னு பாப்போம். நம்மளோட எதிரி யாரு? நம்முடைய மாம்சம் தான் நமக்கு எதிரி. நம்முடைய மாம்சம் நமக்கு எதிரி. Our own flesh is our first enemy. நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா அது ஒண்ணு செய்யும். We will think about something, but it will do something else. நம்ம நினைப்போம், ஐயோ நான் ஜெபிக்கணும், ஆனா இந்த உடம்பு நல்லா கொஞ்சம் படுத்து தூங்குன்னு சொல்லும். We will think, oh, I should pray, but our flesh will make us sleep. You will have the thought to sleep. நம்ம மனசு நினைக்கும், பைபிள் படி, ஆண்டோட வார்த்தையை படின்னு. Our heart will think of to read the word of God. ஆனா இந்த உடம்பு சொல்லும், ஆண்டோட வார்த்தை போர், நீ கொஞ்சம் ஃபோன் பாரு, ஜோக் பாரு, கேம் விளையாடுன்னு சொல்லும். But our flesh will say that the word of the Lord is boring and that you should start watching your phone or whatever social media. மனசு சொல்லும், ஐயோ சபைக்கு போணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போணும்னு சொல்லும். Our heart will say, oh, I need to go to the presence of the Lord. ஆனா இந்த உடம்பு சொல்லும், அதுதான் லைவ் தான் போதே, வீடியோ வருமே ஃபோன்ல, அதை வீடியோ ஓப்பன் பண்ணி நீ பாருன்னு நம்மளுடைய சரீரமானது சொல்லும். But our flesh will say, oh, there's live going on, we should just watch the live. வீட்லயே படுத்துட்டு நம்ம அதை பார்க்கலாமேன்னு நம்முடைய மாம்சம் சொல்லும். We can just stay at home and watch the live. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, Dear children of God, நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கு முன்னாடி எதிரி எது தெரியுமா? நம்முடைய மாம்சம் தான். our first enemy is not Satan but our flesh. எங்கேயோ எனக்கு என்னோட மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஆமா உண்மைதான், ஒரு கை கூட இப்படி இல்லை. உண்மையா? நம்முடைய எதிரி எது? Our first enemy is our flesh. எது நம்முடைய எதிரி? நம்முடைய மாம்சம். அவ்வளவு பெரிய பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, the most powerful, the most anointed disciple, the most anointed prophet even says, அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்ற பேச்சை என்னுடைய மாம்சம் கேட்க மாட்டேங்குது. my own flesh isn't listening to what I am saying. நான் விரும்புற நன்மையை நான் செய்ய மாட்டேங்கிறேன். I'm not doing what I wish to do. நான் விரும்பாத தீமையை தான் நான் செய்கிறேன். I'm only doing harm that I do not wish. எனக்கு நான் சொல்றதை என்னுடைய உடம்பு கேட்க மாட்டேங்குது. My own flesh is not listening to what I am saying. நம்ம கூட தான் நினைப்போம் ஃபாஸ்டிங் இருக்கணும். Even we may think we need to fast. எப்படியாவது ஜெபிக்கணும். We need to pray. ஆனா என்ன செய்ய, அப்பதான் நல்ல கமகமகமான பிரியாணி வாசனை அடிக்கும். But that's when we will get hungry. அப்பதான் அன்னைக்கு தான் நம்மளுக்கு பிடிச்சது வீட்ல சமைப்பாங்க. That's when they will cook our favorite food. சோ நம்முடைய எதிரியானவன் எப்பொழுதுமே நம்மை எதிர்க்கிறதற்கு, நம்மை ஆண்டவரிடத்துல கிட்டி நெருங்கி சேர விடாம எப்போதுமே அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். The enemy is always surrounding us and not letting us grow closer to God. ஆமென். இந்த யோசபாத் ராஜாக்கு திடீர்னு பிரச்சனை வந்தபோது, when this king had a huge problem, அவர் சொல்றாரு, he says, நிற்க எனக்கு பலன் இல்லை. I do not have strength to stand. என்னால பரிசுத்தமா வாழ முடியல. I cannot live a righteous life. என்னால உண்மையா ஆண்டவருக்காக வாழ முடியல. I cannot live truly for God. என்னால நான் ஒழுங்கா என்னுடைய மனசாட்சியின்படியாக என்னால பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியல. I cannot live according to my heart, what my heart desires. எத்தனை பேரோட புலம்பல் அப்படியா இருக்கிறது? How many of y'all face this struggle? ஆமென். ஆனா இந்த ராத்திரி வேளையில இவரும் யோசபாத் ராஜாவும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். He admits his weakness. அவர் ஒரு ராஜா. Even he is a king. ராஜா, ஐயோ நான் பயம் இருந்தா கூட வெளியில என்ன செய்ய மாட்டாங்க சிலர், காமிக்க மாட்டேன், உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கும். ஆனால் நான் ஒரு குடும்ப தலைவி, நான் பயந்துற மாதிரி மற்றவன்ட்ட என்ன சீப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில் பயத்தை காட்டிக்க மாட்டாங்க. Some people will be scared but they won't show it outside. இந்த யோசபாத் ராஜா, this Josaphat king, அவருக்கு அவருடைய வீக்னஸ் வெளியே காமிச்சிட்டா அவருக்கு மானக்கேடு இல்லையா? he will face a lot of struggles. He will face a lot of இல்லை, அவர் தன்னை அக்னாலேஜ் பண்ணல, தன்னுடைய வீக்னஸை அவர் அக்னாலேஜ் பண்றதுக்கு அவர் தயங்கலை. he did not hesitate to admit his weaknesses. ஆமென், ஆமென். எப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜெயம் கிடைக்கும்னா, when we will get victory in our life is, நம்முடைய பலவீனத்தை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். we need to
overcome our weaknesses. We need to admit our weaknesses, மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம். not to men. இந்த யோசபாத் ராஜா எங்க போனாரு? Where did this king go? அவர் என்ன சொல்றாரு? What did he say? எங்க போனாரு? என்னோட இருக்கீங்களா? தூங்காம விழித்திருக்கவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்ல சத்தமா. இந்த யோசபாத் ராஜாக்கு பிரச்சனை வரும்போது அவர் எங்க போனாரு? When this king எங்க போனாரு? தேவனிடத்துல போனாரு. he went to the presence of the Lord. போயிட்டு அவர் சொன்ன காரியம் என்ன? The first thing that he said, என்னால முடியல. I cannot do it. எனக்கு பலன் இல்ல. I do not have strength. என்னால முடியவே இல்ல. I can never எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. I don't know what to do. இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில in many of our lives, நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது when we face struggles, எப்ப வரைக்கும் என்னால முடியும், நான் இதை சால்வ் பண்ணிடுவேன், நான் இதை டேக்கிள் பண்ணிடுவேன்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவர் அந்த காரியத்துல உள்ள வர முடியாது. when we say and when we think that we can handle these things, God cannot help us. எத்தனை பேர் அதை உண்மையா ஒத்துக்குறீங்க? How many of you ஒத்துக்கிற மட்டும் admit ஆமென் this? சொல்லுவோமா? ஆமென். இந்த யோசபாத் ராஜா ஒரு ராஜாவாக இருந்தும், This Josaphat king, even though he was a king, அவர்தான் எல்லாரையும் லீட் பண்றாரு. he is the king that leads everyone. அவர்தான் எல்லாவற்றையும் ஆர்டர் போடணும். He is the one that commands each ஆனா and every one of them. எல்லாருக்கும் முன்பாக அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, But he says upon the Lord in front of everyone, என்னால முடியல, I cannot do this. என்னால முடியல. I cannot do this. அவருக்கு நிறைய பெரிய சேனை இருந்துச்சு. He had a whole army. அவருக்கு பேக்கப் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. There were a lot of people to back up. ஆனா தன்னுடைய மானத்தை விட்டு, But he left his pride. But he left his pride. He left his self. But he left his self. அவருடைய எல்லா தன்மானத்தை அவர் விட்டாரு. He left his whole self. ஆமா, அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு He left everything. மற்றவங்க என்ன குறித்து என்ன நினைப்பாங்கன்னு அவர் நினைக்கல. He did not care about what others will think. ஐயோ, ஒரு ராஜாவா இருக்கிறனே, அவங்க என்ன குறித்து என்ன நினைப்பாங்கன்னு அவர் நினைக்கல. Oh, I'm a king. What will they say about அவர் me? தன்னை தாழ்த்துறாரு. He humbled அவர் himself. தாழ்த்தி சொல்றாரு, He humbled and he said, எனக்கு பலன் இல்ல, I do not have strength. இனிமேலும் என்னால I முடியாது. cannot do this இந்த anymore. ஏராளமான விரோதிக்கு எதிராக என்னால போராட முடியல. I cannot struggle against this powerful opponent. எனக்கு என்ன செய்வதென்றே I do தெரியவில்லை not know what to do. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன He says சொல்றாரு? this and said, என்ன சொல்றாரு? ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஆமென். அவர் என்ன சொல்றாரு? எங்கள் கண்கள், he says, my eyes look up to you. சொல்லுமா, என்ன சொன்னார் அவரு? ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது எங்கள் என்றார். கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்ணு உண்மையே உண்மை பார்த்துச்சுல அப்படின்னு சொல்லல, என் கண்ணு உங்களை பார்க்கும்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு, present continuous tense. He says that his eyes are looking up to him. அவர் சொல்றார், என் கண்கள் உண்மையே நோக்கி He says, கொண்டிருக்கிறது. my eyes are always looking up to எனக்கு you. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of God. அவர் இந்த ராஜா தன்னுடைய வீக்னஸை அவர் ஒத்துக்கொண்டு தன்னுடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக நோக்கி ஏறெடுத்தார். This king admitted his weakness and he looked up to the eyes of the Lord. ஜெயம் என்பது எப்ப துவங்குகிறது என்றால், When victory starts is நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளும் போது அல்ல. not when we rely on our own ஜெயம் strength, எப்போது வருகிறது? but when victory comes is நம்மளை எப்ப சரண்டர் பண்றோமோ when we அப்பதான். surrender ourselves. ஆமென் சொல்றவங்க எல்லாம் கைவர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நம்முடைய வீக்னஸ் மனுஷன் கிட்ட சொல்ல போறது இல்ல, ஆனா ஆண்டவர் கிட்ட போய் சொல்லணும். We should not admit our weaknesses to men but to God. ஆண்டவரே, என்னால வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. God, I'm thinking that I should read the word but I can't. உமக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. I think that I need to live pleasing you. but I ஆண்டவருடைய can't. காரியத்துல நான் ஃபோக்கஸா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. I think that I should be focused in your work but I can't. இந்த பாவத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. I think that I should overcome this sin but I can't. சோ நம்முடைய எல்லா சிச்சுவேஷன் சூழ்நிலைகளிலும், But in all our situations, சொல்லுங்க, இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணாரு? this Jehoshaphat king, என்ன பண்ணாரு? வீக்னஸை ஒத்துக்கிட்டார். அதுதான் அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய பலவீனத்தை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? he admitted his weakness. ஒத்துக்கிட்டார். He admitted his எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, I do not know what to do. என்னால முடியல, I cannot do it. ஆனா என் கண் உம்மை நோக்கி பார்க்கிறது. But my eyes are looking up to you. ஆமென். ஒரு இளம்
ஒரு டிரைவர், ஒரு சின்ன வயசு பையன்தான் தம்பி. அவர் முத கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூர பயணம் போனாராம். A young driver was traveling late at night with his car. அப்போ அவர் அந்த எக்ஸ்பிரஸ் வேல அவர் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப அந்த மிட் நைட் வந்துச்சு. When he was going on the highway, it was very late at night. அந்த வட இந்தியா பகுதியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பனிமூட்டம், முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அப்படியே வெள்ளையா அந்த பனி மூடிரும். In the north side of India, there's always snow and you can't even see when you're driving. அப்ப அவர் போய்க்கொண்டே இருக்கும்போது When he was traveling, பயங்கரமான புகைமூட்டம் இருந்தது. there was a heavy fog that covered அவருக்கு the road. முன்னாடி எதையுமே அவர் பார்க்கவே முடியல. He could not see anything. அவரே முறை அவ்வளவு தூர பயணம் அவர் போறாரு. It was his first time traveling a long distance. அப்ப அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்து அவரு அந்த முயற்சி செய்யறாரு. எப்படியாவது அந்த இடத்துல அந்த லைட் இல்லை, விளக்கு இல்லை, முன்னாடி போறது எது மேலேயாவது மோதிருவோம்னு பயந்து மெதுவா போட்டுக்கிட்டே இருக்கிறார். He was scared and he tried to drive without being able to see anything, and he was scared as he was driving. ஒரு விதமான பயம் அவருடைய உள்ளத்தை பிடிச்சிருச்சு. There was fear in his heart. ஒரு நடுக்கம் இருந்துச்சு. There was a panic. ஆனா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் ஆகணும். But he had to go to the right என்ன destination. பண்ணாரு? திடீர்னு வண்டி அப்படியே ஓரம் கட்டினாரு. What he did is that he parked his car on the side of the அப்படியே road. அந்த ஸ்டீரிங் மேல கை வச்சாரு. He kept his hand on the steering எனக்கு wheel. என்ன பண்றதுனே தெரியல ஆண்டவரே. I don't know what to do, God. பயங்கர புகைமூட்டமா இருக்கு. There's a heavy நான் fog. இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். I need to reach my என்னால destination. ஃபோக்கஸ் பண்ணியே வண்டி ஓட்ட I முடியல. cannot focus and drive the car. எனக்கு உதவி செய்யும். Lord, help me. அதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் எல்லாம் போட்டு பார்க்கறாரு. He tried using his GPS. எல்லாமே அது கட் ஆயிருச்சு. Nothing worked. ஒரு சிக்னலும் இல்ல. There was no signal. அவர் கையில கண்ட்ரோலே இல்லாம இருந்தது. There was no control in his ஆனால் hands. அவர் ஜெபித்த கொஞ்ச நேரத்துல But when he prayed, ஒரு பெரிய ட்ரக் அப்படியே அவரை கிராஸ் பண்ண, அவர் நின்னுட்டு இருந்தாருல, அப்படியே வந்து முன்னாடி அவரை ஓவர்டேக் பண்ணி போகுது. but there was a big truck that crossed him and overtook him. அந்த பெரிய ட்ரக் இந்த காருக்கு முன்னாடி அந்த பின்னாடி இருக்கிற அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ல இருக்கிற லைட் கரெக்டா இவருக்கு அது வழிகாட்டுறதா இருந்துச்சு. The flashing lights behind the big truck was a guidance for the young driver. அந்த முன்னாடி ட்ரக் மெதுவா தானே போகும். The truck will go slow, right? இவர் கார் மெதுவா பின்னாடியே போறத பார்த்த உடனே அந்த ட்ரக் டிரைவர் நிப்பாட்டிட்டு இறங்கி வந்தார். When the truck driver saw that the driver was driving slowly, he stopped his truck. அப்பதான் அவர் சொன்னார், ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில், இந்த இடமும் எனக்கு தெரியாது, சிக்னலும் வேலை செய்யல, ஜிபிஎஸும் வேலை செய்யல, நான் பயந்து போய் நின்றுட்டு இருந்தேன், அதனால தான் நீங்க வந்தீங்க, இப்போ அட்லீஸ்ட் இந்த வெளிச்சத்தை நான் பின்தொடர்ந்து வர்றேன்னு சொன்னாராம். That's when the young driver explained to him his situation and said that he was following the light. அந்த ட்ரக் டிரைவர் சொன்னாரா, The truck driver said, இவர் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கதான் நானும் போய்கிட்டு he இருக்கேன்னு said சொன்னார். that he was also going to the same place as him. கவலைப்படாதீங்க, நான் ஸ்பீடா ஓடுறேன், எனக்கு பின்னாடியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு He வாங்க. said, don't worry, I will speed up and you can follow me. கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு அந்த இளைஞன் போய் ஆன் டைம்ல போய் The சேர்ந்தார். young driver reached his destination at the right time. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of God, சில வேளைகளில sometimes நமக்கு இருக்கிற ஞானம் நம்மள வேற வழியில கொண்டு போயிரும். the wisdom that we have will lead us in a different path. நாம நினைச்சிட்டு இருப்போம், நான் படிச்சிருக்கேன், எனக்கு திறமை இருக்கு, நான் போய் விடுவேன் என்று நம்ம நினைப்போம். ஆனா எங்கேயாவது நாம அறியாத இடத்துல ஸ்டக் ஆகி நம்ம நின்றுவோம். We may have studied well, we may have done a lot of things, that we have a lot of experience, but it will definitely bring us in the wrong path. நம்முடைய கண்கள் நம்ம திக்கு தெரியாத வேளையில, என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில நம்ம கண்கள் ஆண்டவரை பார்க்குமானால், நம்ம ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து In முடிப்பார். a situation that we do not know what to do, we should just look up to God and He will definitely help us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? What can we learn from this? என்ன கற்றுக்கொண்டோம்? What we learn? என்ன செய்வதென்று தெரியாத போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? When we do not know what to do, முதலாவது நம்முடைய வீக்னஸ் என்ன செய்யணும்? first thing, we ஒத்துக்கொள்ளணும். need to admit our weaknesses. என்னால முடியலனா முடியல, If I cannot do it, I cannot. கவர் பண்ண முடியாது. We cannot hide it. நம்ம மனுஷங்கிட்ட கவர் பண்ணலாம், We can hide it from men. மனுஷங்களுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கலாம், We can wear ஆனால் mask, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒண்ணுமே செய்ய but முடியாது. we cannot do anything அப்ப before ஆண்டவர் God. நமக்காக அவர் யுத்தம் செய்யணும்னா When God fights for us, ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே we need to சரணடைஞ்சிடணும். surrender to God. வீக்னஸ் இதுதான் ஆண்டவரே, Lord, this is my இதுல weakness. விழுந்துடுறேன்ப்பா, Lord, I fall. இதுல விழுந்து விழுந்து போயிடுறேன்,
போயிடுறேன், I'm falling into this. உம்மை அல்லாமல் எனக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாது, No one can help me other than உம்மை you. அல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை No one can help me. என்று அவரிடத்துல முழுவதுமாய் நம்மள சரண்டர் When we பண்ணும்போது truly surrender ourselves, அவர் நமக்கு காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். He will turn things into victory for us. ஆமென். நம்முடைய எதிரி கிட்ட இருந்து, எந்த எதிரி கிட்ட இருந்து? Which enemy? நம்முடைய மாம்சத்தை. Our flesh. ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் பைபிள் படிக்க முடியல. Lord, I cannot read the word. சொல்லுங்க, எனக்கு ஜெபிக்க முடியல. Confess, I cannot pray. சொல்லுங்க, என்னால பரிசுத்தமா வாழ முடியல. I cannot live a righteous life. எனக்காக நான் நினைச்சதை உமக்காக செய்ய முடியல. I cannot do what I want to சொல்லி please you. பாருங்க, கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் மாற்றுவார். When you say, He will change things for you. ஆமென். ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறான், என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். சொல்லுங்க, என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது சமூகத்தில் காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். அவரது சமூகத்தில் காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. இந்த காரியம் எப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா? If you think, how will this thing happen? என்னை நடத்தும் இயேசுவினாலே The God that leads me, நான் எல்லாவற்றையும் செய்து I முடிப்பேன். can do all things. ஆமென். ஆண்டவர்ட்ட சொல்ல, எனக்கு தெரியலப்பா, Confess to God, I do not know. எனக்கு நிற்க பலன் இல்லை, I do not have strength இந்த to stand. வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு எனக்கு பலன் இல்லை, I do not have strength என் to lead this பிள்ளைங்களின் life. வாழ்க்கையை இன்னைக்கு அடுத்து கொண்டு போறதுக்கு என்னால முடியல. I do not have strength to lead my என் வாழ்க்கையை children. நான் எப்படி இனி நான் என்னுடைய சொச்ச காலம் எப்படி இருப்பேன்னு எனக்கு I தெரியல. do not know how I'll live. என் கண்கள் உண்மையே பார்க்கிறது. My eyes look up to you. கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி Raise சொல்லுமா, your hands and என் look up கண்கள் to God. உண்மையே My பார்க்கிறது. eyes look up to you, என் Lord. கண்கள் ஜெபம் பண்ணுங்க. என்ன சூழ்நிலையோடு நீங்க வந்திருக்கீங்களோ, Whatever situation என் that you கண்கள் came உண்மையே with, நோக்கி my பார்க்கிறது. eyes look up to you. என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. My eyes look up to you, எனக்கு Lord. ஜெயம் உம்மால் மாத்திரம் வரும். My victory only comes எனக்கு by you. ஜெயம் உம்மாலே வரும். My victory only என் comes மாம்சத்தை by you. மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீர். Lord, help me to overcome என் my மாம்சத்தை flesh. ஜெயிக்க நீர் உதவி Lord, help me செய்வீரப்பா. to win my flesh. ஆமென். Amen. அடுத்து என்ன நடக்குதுன்னு The பாப்போம். next thing that happens, என்ன நடக்குதுன்னு பாருங்க. 14 வசனம். verse 14. 14 வசனத்துல பாருங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, I'll read the verse. Then upon Jahaziel, the son of Zechariah, the son of Benaiah, the son of Jael, the son of Mattaniah, a Levite of the sons of Asaph, came the Spirit of the Lord in midst of the congregation. இந்த இடத்துல இந்த யோசாபாத் ராஜாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. When the Jehoshaphat king did not know what to do, கண்ணு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லிட்டு he said, my eyes look up to you, அவர் Lord. பார்த்துட்டே இருக்கும்போது And when he was looking up, ஆண்டவருடைய சத்தத்துக்காக வெயிட் பண்றார். he was waiting for the sound of the Lord. அடுத்து ஆண்டவர் எப்படி என்ன நடத்த போறாருன்னு அவர் சத்தத்துக்காக அவர் வெயிட் He பண்றார். was waiting for the guidance. அடுத்த மூவ், அடுத்த காரியத்தை செய்கிறதற்கு முன்பாக Before making the next move, அவர் ஆண்டவருடைய சமூகத்துல வெயிட் பண்ணார். he was waiting in the presence of the Lord. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children இந்த of God, யோசபாத் ராஜா சொன்னாரு, this Jehoshaphat king நோக்கி said, கொண்டே இருக்கிறது. my eyes are always looking up to you. நீங்க என்னோட அடுத்து பேசும் வரை, அடுத்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்யும் வரை என் கண்ணு உங்களை பார்க்கறத விட்டு எடுக்கவே எடுபடாது. Until you guide me to do the next step, my eyes will never stop looking. புரியுதா? ஆமென். இந்த யோசபாத் ராஜா சொல்லுகிறார், This king says, என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. my eyes are looking up to you. அடுத்த கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? Next, what God is going to do, ஆண்டவரே பேசும் என்று சொல்லி Lord, speak to me. அவரை நோக்கி பார்க்கும்போது When he looked up to God, ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமா யோசபாத் ராஜாவோடு பேசுகிறார். God spoke to the king through his prophet. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children நீங்க of God, ஸ்ட்ரகிள் பண்ற இந்த ஓட்டத்திலே when the race that you're struggling in,
எனக்கு கைட் பண்ண யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. Don't think that you have no one to guide you. கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது When your eyes look up to God, கர்த்தர் யாரையாவது உங்க வாழ்க்கையில அனுப்புவார். God will send someone into your கர்த்தருடைய life. பிள்ளைகளை வாழ்க்கையில அனுப்புவார். God will send children of God அடுத்து into என்ன your life. செய்வதென்று ஆண்டவர் நம்மை வழி God நடத்துவார். will lead us to do the next move ஆமென். ஊழியத்தின் பாதையில in the way, in the path of ministry, எத்தனையோ தருணங்களில in the lot of opportunities. இது வேண்டான்னு நான் நினைச்சிருக்கிறேன். I've thought, I don't want this, இது Lord. வேண்டாம். I don't want it. நம்மளா சம்பாரிச்சோமா போனோமா சந்தோஷமா இருந்தோமா ஆண்டவருக்காக அப்படி தனியா ஊழியம் செஞ்சுக்கலாம், ஒருத்தருக்கு நம்ம அப்படி சுவிசேஷம் சொல்லி இருந்துக்கலாம். இது வேண்டான்னு நினைச்சேன். I should just earn well and live a good life. I should just say the word and end it here. அப்படியாய் நான் சோர்ந்து போகிற வேளையில, When I was tired, நான் கைவிடப்படுகிற வேளையில, when I was let go, ஒரு பெண்ணாக அநேக போராட்டங்கள் மத்தியில நான் நிற்கிற வேளையிலும் கூட as a woman, against, even though I stand in the struggles that I ஆண்டவர் face, சரியான வார்த்தையை ஆண்டவர் ரைட்டா யார் மூலமாய் பேச வேண்டுமோ என்னோடு கூட அவர் பேசுவார். God spoke to me the right word to the right person. ஆண்டவருடைய சமூகத்துல நான் கேட்பேன், I ask in the presence of the கண்ணு Lord. உம்மைதான்ப்பா நோக்கி பார்க்கிறேன். My eyes are only looking என்னை up to you. அழைத்தவர் நீர் ஆண்டவரே. The God who called me. என் வாழ்க்கை உங்க கரத்தில் இருக்கிறது. My life is in your hands. என்னுடைய ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்குது My ஆண்டவரே. blueprint is in your hands. அடுத்து நான் என்ன செய்ய What வேண்டும்? should I do? அடுத்தது நான் எப்படி இதை கொண்டு போக வேண்டும்? What should I make the next? நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி When பார்க்கும்போது our eyes look up to God, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக He will இருக்கிறார். speak to us. ஆமென். நம்முடைய தெய்வம் பேசாத தெய்வம் அல்ல. He's not a God who does not நம்முடைய speak. தெய்வம் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காதிருந்தும் கேட்காதவர் அல்ல. அவர் நம்மை காண்கின்ற நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற தேவனாக அவர் He's a இருக்கிறார். God who hears our prayers and answers us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது When we wait in the presence of the Lord, நம்மள சரியா நடத்துவார். He will lead us in the right path. நம்முடைய பாதை வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது, When our path slants left or right, நம்முடைய வாழ்க்கை தடுமாறும் போது when our life struggles, பின்பிருந்து ஒரு சத்தம் வரும். there will be a voice from behind. மகனே, My dear son, மகளே, my dear daughter, இது வழி அல்ல, this is not the way. இந்த பாதையில நீ நட, Walk in this path. இதை நீ செய், Do this. இத பண்ணாத. Don't do this. ஆண்டவர் நம்மை சரியாக நடத்துகிற God தேவன். will lead us. பாருங்க, அவரு தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் யோசபாத் ராஜாக்கு பேசுறாரு He பாருங்களேன். sent his prophet and spoke to the king. என்ன பேசுறாரு பாருங்க. What does he say? 15ஆம் வசனம் Verse 15. நடுவுல இருந்து நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், எல்லாரும் வாசிப்போமா? கேளுங்கள், கேளுங்கள், நீங்கள் அந்த அந்த ஏராளமான கூட்டத்திற்கு ஏராளமான கூட்டத்திற்கு வாசிங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த தேவனுடையது. ஆமென், ஆமென். யோசபாத் ராஜாக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் பாருங்க. நீங்க இந்த ஜனத்துக்கு பார்த்து நீ என்ன செஞ்சாத, பயப்படாத. God tells the king to not fear the crowd. பயப்படாத, கலங்காத. Don't கர்த்தர் fear. உனக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. This battle is not yours. இந்த யுத்தம் தேவனுடையது. This battle belongs to God. ஆமென். இந்த யுத்தம் யாருடையது? Battle தேவனுடையது. is God's. ஆண்டவர் பேசுறாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, Verse 16. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். 17ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் யார் அல்ல? நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை நீங்க பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்களேன். ஆண்டவர் பேசுகிறார் அவங்களோடு கூட. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறதை நீங்க பாருங்க. நாளைக்கு அவர் என்ன பண்ண போறார்? உங்களுக்கு எதிராக நீங்க புறப்படுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்க பயப்படாம கலங்காம இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். God tells them not to fear, not to panic, for He is with them. நாம ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்து நான் என்ன செய்யணும் பாருங்க. அவசரப்பட்டு இந்த யோசபாத் ராஜா எதிரிகள்லாம் சுத்தி நிக்கிறாங்க. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட என் கண்ணு உங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே அப்படின்னு கிளம்பல அவரு. He did not leave once he saw the crowd.
அவர் வெயிட் பண்றாரு. He waited. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வெயிட் பண்ணும்போது When we wait in the presence of the Lord, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக புறப்பட்டு வரும். the word will lead us. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. This word is not any அந்த ordinary word. வார்த்தை நமக்கு பலத்தை தருகிற வார்த்தை. This word will give us strength. அந்த வார்த்தை நமக்கு ஜெயத்தை தருகிற This word வார்த்தை. will give us victory. அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை. This word will strengthen us. அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. This word is God's word. It's அந்த the life. வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. The word that gives us life. ஆமென். இந்த வார்த்தையை நீங்க லேசா நினைச்சிராதீங்க. Do not take this word. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனாய் இருக்கிறது. This word is the life. இந்த வார்த்தையினால நீங்களும் நானும் பிழைத்துக் கொள்ள முடியும். We are only surviving இந்த because of this word. வார்த்தையினால நீங்களும் ஒவ்வொருவரும் ஜெயிக்க முடியும். We can win because of this word. ஆமென். ஆமென். எந்த விஷயத்தை விரும்பி விரும்பி செய்றோமோ, What things that we wish to do, அந்த விஷயத்தை வெறுக்க செய்யக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தை இது. we will get rid of it. We will not have the wish to do it when we read this என்னுடைய word. வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன். I've experienced this in my நான் life. அனுபவித்திருக்கிறேன். I've experienced. ஒரு வசனத்தை நான் தினமும் சொல்லி ஜெபிப்பேன். I will pray with this one verse. தேவ ஆவியினால நான் நடத்தப்படும் போது மாம்ச இச்சையை நான் மேற்கொள்ளுவேன் என்ற வார்த்தையை தினமும் நான் அறிக்கை செய்வேன். I said that when I read this word, I will overcome all of my flesh. வேத வசனம் சொல்லுகிறது, The word says, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். hold on to Jesus Christ and you will be able to overcome your flesh. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. This is how powerful our God ஆமென். is. நம்மளால முடியாதுதான். We cannot do it. ஆனா அவருடைய நீதியை நம்ம தரித்துக் கொள்ளும் போது, But when we have his justice, அவரை நம்முடைய வாழ்க்கையில பிடித்துக் கொள்ளும் போது, when we hold on to him, அவரை நம்முடைய உள்ளத்துல இறுக நாம் வைத்துக் கொள்ளும் போது, when he comes into our heart, அவருடைய மரமாகி அவரில் நம்ம படர்ந்திருக்கும் போது, ஒட்டி கொண்டிருக்கும் போது, when we cling on to him, இந்த மரமானது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். our tree will start to bear fruit. ஆமென். யோசிச்சு பாருங்க, மரத்துல ஒட்டாத கிளை என்ன செய்யும்? கட்டி கட்டி வைக்கலாம். கம்பியை வச்சு மரத்துல கிளைய கட்டி கட்டி வைக்கலாம். எவ்வளவு நாள் இருக்க முடியும்? How long will it be? எவ்வளவு நாள் வைக்க முடியும்? சொல்லுங்க, எவ்வளவு நாள் வைக்க முடியும்? என்ன ஆகும்? What will happen? என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல காயும், அப்புறமா அப்படியே கருகு போகும். தானா என்ன செஞ்சிடும்? தொங்கிக்கிட்டு இருக்கும். It will dry up and it will start to ஒரு fall. பிரயோஜனம் இருக்காது. There's no use of it. கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். ஆரம்பத்துல தெரியும், அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, பச்சையா இருக்க மாதிரி இருக்கும். At first it will be green and very nice to look at. ஆனா நாளாக But as days pass by, காஞ்சி சுருகி it will be dried and shriveled up. அப்படியே தனியா தொங்கிக்கிட்டு இருக்கும். It will be hanging on its own. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, My dear children of God, அதே கிளையானது that same fruit, அந்த மரத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கும் போது when it clings on with the tree, அது ஜீவனுள்ள ஒரு மரமாக இருக்கும். ஆமென். the tree will be a அது tree of கனி life. தருகிற ஒரு கிளையாக இருக்கும். That tree will ஆமென். bear fruit. அது பச்சை பசேர் என்ற ஆசீர்வாதமான ஒரு கிளையாக அது இருக்கும். It will be ஆமென். fruitful. கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். Christ is the அந்த life for கிறிஸ்துவை us. சார்ந்து கொள்ளுங்க. When we cling on அந்த to him, கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்க. when we depend on him, ஆமென். அந்த கிறிஸ்து தான் நமக்கு வாழ்க்கை அளிக்க முடியும். he will lead our life. அந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். He will change our life. அந்த கிறிஸ்து முடியாதவைகளை முடிய வைக்க முடியும். There's nothing impossible to him. ஆமென். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை. A life without him is nothing. It's empty. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வேதனையான ஒரு வாழ்க்கை. It's a life full of fear என்ன and சூழ்நிலையில் sadness. இருந்தாலும் பரவாயில்ல, Whatever situation you're in, அந்த மரத்தோடு கூட வந்து நம்ம ஒட்டி கொள்ள we வேண்டும். should cling on to that tree. எனக்கு பிரியமான தேவ My பிள்ளை, dear children of God, ஒரு இளம் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் இருந்தாரா. there was a young civil engineer. அவர் ஒரு பழைய வீட்டை புதுசா ரெனோவேட் பண்ற ஒரு கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைச்சுதான். He got a contract saying that he should be able to renew an old house. அவருக்கு மேல சீனியர் பில்டர் இருந்தார். There was a senior builder. இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார், நீ செய்ய அப்படின்னு. He gave him the அப்படியே responsibility. ஒண்ணா பண்ணிட்டே வந்தாரு. He did it one by one. ஒரு நாள் அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு செவரை தடுத்துட்டு அந்த லிவிங் ரூமோட அதை சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அதை உடைக்கிறதுக்கு ரெடியானாரு. One day he planned to knock down a wall to create a bigger living room. அவர் பார்த்தாரு, இதுக்குரிய டூல்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாமே இந்த செவத்தை உடைச்சிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம், அந்த ரூமை பெருசாக்கிடுவோம்னு He நினைச்சாரு. measured everything. He checked whether he had the correct tools and he was ready to start. அந்த செவத்தை உடைக்க போனாரு.
he was going to break down the wall. அப்ப அவருடைய பாஸ் சீனியர் இன்ஜினியர் அந்த உள்ளுக்குள்ள வந்தாரு. That's when his boss came. அவர் கேட்டாருப்பா பிளானை பார்த்துட்டியா? இதுக்கு முன்னாடி நம்ம பிளான் தெரியுமா எல்லாருக்கும்? பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் பிளான் போட்டிருப்பாங்கல்ல. அப்போ அவர் கேட்டார், நீ பிளானை செக் பண்ணியா அப்படின்னு கேட்டார். He asked him if he had went through the plan and the blueprint. இவர் சொன்னாரு, இந்த இளம் இன்ஜினியர் சொன்னாரு, The young engineer said, இவ்வளோ எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டே வரேன், இது சும்மா ஒரே ஒரு செவுரு தான். I did everything. It's just one wall. இந்த செவத்தை உடைக்கிறதுக்கு போய் பிளானை பார்க்கணுமான்னு அவர் Do I have கேட்டார். to see the plan to break down this wall? அவர் இல்ல ஒரு வாட்டி பார்த்துருவோம்னு சொன்னாரு. He said, no, look at the plan one more time. பிளானை பார்த்தா They looked at the plan. அந்த ஃபுல் வீட்டுக்குமே இந்த ஒரு மையமானது இது ஒரு ஸ்ட்ராங்கான முக்கியமான ஒரு பீமாக இதை முற்றமா தாங்கிக் கொள்ளுகிற ஒரு தூணாக அந்த செவர் இருந்துச்சு. That wall was the beam that was supporting the whole house. அந்த இன்ஜினியர் சொன்னாரா, The engineer said, நீ இந்த செவத்தை உடைச்சீனா if you break down this wall, முழு வீடுமே கொலாப்ஸ் ஆயிடும். the whole house will collapse. அது பார்த்தோன்னே இவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, திடுக்கிட்டு போனார். When the engineer saw this, he did not know what ஒருவேளை அவர் to do. வராம இருந்திருந்தா, If the boss did not come, ஒருவேளை அந்த பிளானை பார்க்காம if they இருந்திருந்தா, did not look at the இவர் plan, அவசரப்பட்டதை உடைச்சிருந்தாருன்னா and if they had broken the wall, இந்த முழுசுமே கொலாப்ஸ் ஆயிரும். the whole house would have எனக்கு been collapsed. பிரியமான தேவ My பிள்ளைகளே, dear children of God, நம்முடைய வாழ்க்கையில கூட in our lives, ஆண்டவருடைய துணையோடு உதவியோடு வழிநடத்துதல் இல்லாம நாம செய்கிற காரியம் எப்பவுமே எக்குத்தப்பா தான் முடியும். our whole life will end in dust and will be collapsed when we do nothing, when we do something without God, Without the guidance of without God. the guidance of God. ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவருடைய துணை இல்லாம தேவ தயவும் கிருபையும் இல்லாம நாம ஒரு காரியத்தை செய்தால் அது அநேக வேளைகளில நாம நினைக்கிற மாதிரி முடியாது, வேற மாதிரி நம்மளை கொண்டு போய் விட்டுரும். When we do things without God, the ending will not be what we expect but something else. ஆமென். ஆண்டவர் அனுமதிக்காத ஒரு திருமண வாழ்க்கை, A marriage life that God does not acknowledge, ஆண்டவர் கைட் பண்ணாத ஒரு சூழ்நிலை, a situation that God does not guide, ஆண்டவர் செய்ய விரும்பாத ஒரு காரியம், a thing that does not please God. நம்ம வாழ்க்கையில தேவ திட்டம் என்னது அறியாம இந்த யோசபாத் ராஜா அடுத்த மூவ்காக ஆண்டோடைய பாதத்துல காத்து செய்தது போல நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டோடைய சித்தத்தின் திட்டத்தின்படி செய்யாத ஒரு வாழ்க்கை எப்பவுமே தவறாதான் முடியும். A life without God's plan, without knowing God's plan, will always end wrongly. ஆமென். நாம அவரை நோக்கி போகும்போது When we go with Him, when we go behind ஒவ்வொரு Him, ஸ்டெப்பா ஆண்டவர் வழி நடத்தும் He போது will guide us step by step. அவர் நேர்த்தியாய் வழி நடத்துவார். He will lead us. அவர் அழகா வழி He நடத்துவார். will lead us. ஆமென். ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல முடியும். I'll share a short testimony. ஒவ்வொன்றுமே Everything ஆண்டவர் அருமையா வழி நடத்துவார். He has led beautifully. என்னுடைய பெரிய மகளை My eldest daughter, எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை. I had a dream to send her to overseas to make a study. எல்லாமே நாங்க பண்ணிட்டோம். We did everything. இப்போ எல்லாமே பேப்பர் ஒர்க் பண்ணதுல எல்லாமே ரெடி We பண்ணிட்டோம். did all the paperwork and readied everything. ஆனா நான் என் மனசுல ஒரு திடீர்னு ஒரு எண்ணம், But I had a thought in my mind. என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன், But this is such a big decision. 3 வருஷம் 4 வருஷம் என்னை விட்டு அவ போய் வேற இடத்துல போய் இருக்க போறா 3 to 4 years she's going to study alone without anyone. அவளுடைய வாழ்க்கை அவளுடைய காரியம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. How will her life be? உடனே என்னோட மனசுல ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. There was a feeling in my heart, there was a thought. அப்ப நான் ஏஜென்ட் கிட்ட சொன்னேன். I spoke to the அவங்க agent. சொல்றாங்க உடனே பணத்தை கட்டுங்க, உடனே விசா போடணும், உடனே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. They said apply the visa, you have to pay the money now. அப்படி நான் சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க. I said no, give me 3 days எனக்கு time. 3 நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். Give me 3 days. ஆண்டவருடைய சமூகத்துல அந்த 3 நாள் நான் காத்திருந்தேன். I was waited in the presence of the Lord for those 3 days. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? Lord, what should I do? என்னுடைய கணவர் புடிவாதமா நிக்கிறாங்க. My husband was really stubborn. இல்லம்மா எப்படியாவது நம்ம அனுப்பிடணும். No, we should definitely send her. அப்ப நான் ஆண்டவர்ட்ட நான் வெயிட் பண்ணி நான் ஜெபித்து கொண்டிருந்த When போது I waited in the presence of the Lord, ஒரு பதிலும் கிடைக்கல. there was no reply. 3வது நாளும் ஆயிருச்சு. It was already the 3rd day. 6 மணி ஆயிருச்சு. It was 6 o'clock. உபவாசத்துல இருக்க சரியான பசி. I was in fasting and was really ஆண்டவரே hungry. எந்த ஒரு எனக்கு கிளியரான கைடன்ஸும் இல்லையே. Lord, I do not have a clear guidance. அப்படி நான் நினைச்சிட்டே இருந்த When போது I was thinking, சரி பரவாயில்ல நம்ம ஆண்டவர் பேசுவாரு இப்ப சாப்பிட்டுருவோம்னு நினைச்சேன். it's okay, God will speak to us, let's eat now. அப்போ சரின்னு சொல்லிட்டு தோசை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். I was eating my food. என் கையை இப்படி வச்சுட்டு நான் இப்படி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். I was eating
with my hands. உடனடியாக என்னுடைய பார்வை ஆண்டவர் என் கையில இங்க கொண்டு போனார். Or immediately God made me look to my hand. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எனக்கு சர்ஜரி பண்ணி இந்த இடத்துல பிளேட் வச்சிருக்காங்க. At this exact spot I had a surgery and there's a plate there. இந்த இடத்துல பிளேட் வச்சிருந்தாங்க. There's a plate. அப்போ எனக்கு ஆண்டவர் இதை பார்த்து எனக்கு நினைவூட்டுகிறார். He made me remember this one என்ன thing. நினைவூட்டுறாருன்னா What did he make me remember? நான் ஒரு பொருத்தனை ஆண்டவர்ட்ட பண்ணேன். I made a promise to God. ஆண்டவரே நான் ஊழியம் செய்றேன். I will do நான் ministry. கடனை வாங்க மாட்டேன். I will not buy any loan. எதுலயும் ஒரு இஎம்ஐயோ அதுவோ எதுவுமே வாங்காம நான் வாழ எனக்கு உதவி செய்யும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணியிருந்தேன். I will not have any loan or EMI or anything. I made a promise. அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். I made a promise about that. பொருத்தனை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. When I made that promise, I still had a bit of money to give back. அது எதுக்கு கடன்னா Why that loan was for? இந்தியால சர்ச் கட்டின கடன். The loan was for the church that we built in ஆண்டவர் India. கடனை வாங்கி நீ சர்ச்ச கட்டுன்னு சொல்லவே இல்லை. God did not say to buy ஆனா loan to the church. அறியாமையினால செஞ்சாச்சு. But I did it without சோ அதுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் மாத்தி வேலை செஞ்சு கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். So me and my husband worked together and we paid off that loan bit by bit. கடைசி கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. There was a little bit of amount to ஆனா pay back. நான் இந்த பொருத்தனைய பண்றேன் ஆண்டவர்ட்ட. But I made that promise to God. ஆண்டவரே இந்த கடனை மட்டும் முடிச்சிடுறேன். Lord, I'll just finish this loan. இனி நான் கடன் வாங்க மாட்டேன். After this I will not buy நீர் என்னை any loan. நடத்துவீர் என்று You will lead விசுவாசிக்கிறேன். me. அப்படின்னு நான் பொருத்தனை பண்ணிட்டேன். That I made that promise. பொருத்தனை பண்ணி After that promise, ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும். after 2 or 3 weeks, பார்த்தா வீட்டுக்கு ஒரு செக் வருது. there was a check coming to the எவ்வளவு house. மீதி கடன் பேலன்ஸ் இருக்குதோ How much balance was there to left? அதை விட கொஞ்சம் கூட அமௌண்ட் செக்ல வருது. There was a amount bigger than that. ஆமென். ஆச்சரியமாயிருச்சு எனக்கு. I was shocked. அந்த செக் எங்க இருந்து வந்துச்சு? Where did that check come from? ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. Why did it come? I didn't know. அதுக்கப்புறம் தான் ஒரு இமெயில் வருது. That's when an email came. எனக்கு இது ஆக்சிடென்ட் ஆனப்ப When I had this அது accident, சாதாரண மோட்டார் சைக்கிள் தான். it's just a motorcycle. மோட்டார் சைக்கிள் இந்த எலும்பு உடைஞ்சிருச்சு. My bone broke while I was ஓகே, riding. அதுக்கு எவ்வளவுதான் கிளைம் எடுத்தாலும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான் வர முடியும். Even though I took the claim, I still have to pay. ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் அதுக்கு கிளைம் வர முடியும். There's only little bit for claim. ஆனா நாங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு But we did not expect this. எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு லாயர், அவங்க லா ஃபார்ம்ல இவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. My friend in the law firm, he forced them to give us money. அந்த கிளைம் That claim, ஒரு வருஷத்துக்கு மேல ப்ராசஸ் ஆகி after 1 year of being நான் processed, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண அந்த 1 வாரத்துல 2 வாரத்துல கரெக்டா எக்ஸாக்ட்டா என்ன நான் கட்டணுமோ அந்த அமௌண்ட் அப்படியே வந்தது. in the 1 week that I made the promise, the amount that I needed to pay came. ஆமென். என் கணவர் இங்க உட்கார்ந்திருக்கிறார் My husband சாட்சியா. is sitting down here. அப்படியே கொண்டு போய் அந்த செக் அப்படியே மிச்சம் இருந்த கடனை அடைச்சிட்டு நாங்க இனிமே கிரெடிட் கார்டு 16 கிரெடிட் கார்டு வச்சிருந்தோம் நாங்க. We paid off that loan using the money and we had 16 credit cards back then. எல்லாத்தையும் கேன்சல் We பண்ணுவோம். cancelled each and every one of them. ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கடன் வாங்காம வைத்திருக்கிறார். So even today we have not bought a single loan. இந்த விஷயத்தை நான் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது அப்படியே எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். God made me remember this incident. நீ என்கிட்ட பொருத்தனை பண்ணியே, You made this promise to me. இதுக்கு வேண்டிய கிளைம கரெக்டா கொடுத்து நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணனே. I helped you to settle the இப்ப loan. திரும்பியும் உன் பொண்ண ஓவர்சீஸ்ல படிக்கிறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நீ லோனுக்கு எழுதி கொடுத்துட்டியே. You still need to take a loan to make your daughter study overseas. ஆண்டவர் என்னோடு பேசுறார். He spoke to me. அந்த தோசையை வச்சுக்கிட்டே பளபளன்னு கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது. I was crying. I was in tears when I was eating. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. Lord, please forgive me. இவ்வளவு பெரிய அமௌண்ட் என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நான் வாங்குறதுக்கு துணிஞ்சிட்டேன். I got such a big loan to make my daughter நான் study நினைச்சேன் அது overseas. கடன் இல்ல. I thought that's not a loan. படிக்கிறதுக்கு தானே, அது ஸ்டடி லோன் தானே நினைச்சேன். Just for studies. ஆனா ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். But God spoke to me. நான் சொன்ன ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுறது உண்மைனா? I thought if God என் கணவர் ரொம்ப புடிவாதமா இருக்காங்க. My husband is very நீங்க stubborn. அவங்களோடயே பேசுங்க. Speak to him too. அப்படின்னு நைட்டு தூங்கிட்டேன். நான் எதுவுமே வாயை திறக்கல, கப்சிப்புன்னு இருந்தேன்.
I did not say anything. I slept that night. அடுத்த நாள் நாங்க ஏஜென்ட்ட போய் காசு கட்டணும். The next day, we paid the fees. நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டோம். We both slept. 5:30 மணிக்கு அவங்க ஏஞ்சிம்மா ஆண்டவர் என்ன ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன்னாங்க At என்கிட்ட. 5:30, he woke me up and said that God was speaking to him strongly. என்னங்க அப்படின்னு கேட்டேன். What I asked him. ரெனிட்டாவை நம்ம அனுப்ப வேண்டாமா ஓவர்சீஸ்க்கு? We do not need to send her to study overseas. ஆமென். அப்பதான் நினைச்சேன் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். That's when ஹalleluya. I knew ஹalleluya. ஹalleluya. நம் தேவன் பேசுகிறவர். He's a God who speaks. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் நமக்கு அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது When we surrender every little thing in his presence, நமக்கு வாழ வழி செய்கிற தேவனாக அவர் he's இருக்கிறார். a God that will show us a path. ஆமென். என்னுடைய சொந்த பந்தம்லாம் கூட சொன்னாங்க. Even all my relatives said, என்னோட கலீக்ஸ்லாம் கூட சொன்னாங்க. my colleagues said, 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். you have 3 girls. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும். You need to. இவங்களெல்லாம் இனிமே யுனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு தான் நிறைய காசு வேணும். You need a lot of money to make them study. இந்த நேரத்துல வேலையை விட்டுருக்கியே. You have left your job at this time. இவ்வளவு நாள் பெரிய விஷயம் இல்லை, இனிமே தான் உனக்கு நிறைய எல்லாமே இருக்குன்னு. It's not a big thing now, but there are many things to come. ஆனால் எங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை. But all my faith. ஆமென். என்னுடைய கணவர் சொல்லுவாங்க அடிக்கடி, My husband will say, எது இருக்கோ இல்லையோ பரவாயில்ல பாத்துக்கலாம். even if we don't have it, it's okay. பாத்துக்கலாம் அப்படின்னுவாங்க. It's okay, we'll take care of it. அதே போலவே The next, கர்த்தர் like that. ஒரு கடன் இல்லாம கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். God has led us without taking any loan. ஆமென். என் மகளுடைய திருமணத்தை ஆண்டவர் அற்புதமா நடத்தினார். Lord led my daughter's marriage beautifully. ஒரு இடத்துல இல்ல 4 இடத்துல ரிசப்ஷன். Not just at one place, but at 4 எல்லாத்துலயும் places. நிறைவாய் கர்த்தர் நடத்தினார். Everything God led. ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் அழகா செய்தார். God did every என் மகளை குறித்து கூட பாரத்தோடு கூட நான் இருந்தேன். I was thinking about my ஆண்டவரே daughter. அவ ரொம்ப வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறா. Lord, she wished to study overseas. அவளுடைய வாழ்க்கையில உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? Lord, what is your plan for her? உங்க சித்தம் என்ன? What is your will? அவ படிச்சு பெருசாகணும் அப்படி சம்பாதிக்கணும் நான் நினைக்கல. I did not think that she உங்க should சித்தம் study well. மாத்திரம் வாழ்க்கையில நிறைவேறணும். Just your will should be ஏற்ற வேளையில at the times that you need. ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஒரு மகனையும் கர்த்தர் கொடுத்தார். He gave me a son that also does ministry. ஆமென். பார்க்கிற ஒரு வருடம் ஒரு வருடக்கிட்ட ஆக போகிறது. அநேக காரியங்களோட வாழ்க்கையில மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். It's going to be a year and I've seen many things that have been changed. எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் அனுப்பி இருந்தேனால் தூர தேசத்துக்கு அனுப்பி I இருந்தேன். don't know if I had sent her to a country far away. எனக்கு தெரியாது. I would not have ஆனால் known. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of God, வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து நாம் செய்ய வேண்டும். every decision we make, we should keep it. We should wait in the presence of the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணுகிறார் பாருங்க. The king says, அவர் என்ன செய்யறாரு? எல்லாரையும் என்ன செய்யறாரு? 19ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் என்ன செய்தாங்க? மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? 20ஆம் வசனம், அதிகாலமே எழுந்தாங்க. எழுந்து அவங்க எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நின்று அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னு பாருங்க. கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். சொல்றாரு ராஜா, ஆண்டவர்ட்ட கேளுங்க, அவரை நம்புங்க, அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிலை வரப்படும். சொல்லுங்க, கர்த்தரை நம்பும் போது when you believe in God, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? how our life will be. ஸ்டேபிளா It will இருக்கும். be stable. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பினீங்கன்னா If you believe in உங்க God, வாழ்க்கை ஸ்டேபிளா இருக்கும். your life will be அப்படியே stable. ஊசல்ல ஆடிக்கிட்டு இருக்காது, It won't be swinging. இப்படி ஆடிட்டு இருக்காது. It won't be கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். the guy that believes God கர்த்தரை நம்புகிற will be மனுஷன் successful. அசையாமல் He will உறுதியாயிருப்பான். be unshakable. ஆமென். அசையாமல் உறுதியாயிருப்பான். He will be stable ஏன்னா நம்ம அஸ்திபாரம் கர்த்தருக்குள்ள. because he is our foundation. ஹalleluya, ஹalleluya. பாருங்க 21ஆம் வசனம், Verse இந்த 21. ஜனத்தோடு அவர்கள் ஆலோசனை பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களாய் நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று பாடுனாங்க. பாடகரை நிறுத்தினாங்க. 22ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிச்சு முடிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லாரும் வாசிப்போமா? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையோ
மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் என்ன செஞ்சாரா? எழும்ப பண்ணினதினால் அவங்களுக்குள்ளாகவே மூட்டி விட்டுக்குச்சு. They were rising up against each other. அவங்களுக்குள்ளாகவே பிரச்சனை வந்துருச்சு. There was a problem between themselves. இவங்கள அவங்க விட்டுட்டாங்க. They left them. ஆமென். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் பாத்தீங்களா? Our God is such a big God. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பிரச்சனை பெருசு. We think our problem is big. ஆனா அவர் ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக But in a இருக்கிறார். second, கரங்களை He's able தட்ட to வேணாமா? change தட்டி everything. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல Let's வேணாமா? thank God. ஆமென். நம்முடைய பார்வைக்கு அது பெருசா இருக்கலாம். It may not be big in our eyes, ஆனால் அவருடைய பார்வைக்கு அது லேசான காரியம். but it's a very small thing in His பக்கத்துல eyes. பார்த்து சொல்லுங்க, லேசான காரியம். It's a very உங்க small. பிரச்சனை லேசான Your காரியம். problem is a small இன்னும் thing. சிலர் சொல்லல உன் கண்ணுக்கு அது பெருசா இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு அது For your லேசான eyes, it காரியம். may be big, but in God's eyes, லேசான it's small. காரியம். It's a small thing. அவர் லேசான காரியம் உங்க வாழ்க்கையில அனுமதிக்காம அதை நீங்க அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சரண்டர் பண்ணல, அக்னாலேஜ் பண்ணல. Why we have not experienced is because we have not acknowledged. ரெண்டாவது அவருடைய பாதத்துல அடுத்த ஸ்டெப்புக்காக காத்திருக்கல. We have not waited in His presence for the next move. மூணாவது அவரை துதிக்கிற துதி வாயில இல்லை. We have not praised Him. என்ன இருக்குது? புலம்பல் தான் இருக்குது. There's only mourning. என் வாழ்க்கையே எப்படி இருக்கு? Why is my life like எனக்கு this? ஏன் இவ்வளவு பிரச்சனை? Why do I have so many எனக்கு problems? ஏன் அடி மேல அடி? Why am I always getting hit? என்னால தாங்க முடியல. I cannot do this. போதுமப்பா சாமி, Lord, please, this is இந்த enough. வாழ்க்கை வேணாப்பா, I do not want this life. முடியலப்பா. I cannot do அதை it. விட்டுட்டு சொல்லி பாருங்களேன், Try saying it. இல்ல நான் ஜெயிப்பேன், I will win. ஆமென், நான் முன்னேறுவேன், I will be நான் successful. ஆசீர்வாதமாய் வாழுவேன், I will be a blessing. நான் ஆண்டவருக்காய் பிரகாசிப்பேன், I will shine for என் God. பிள்ளைகள் கர்த்தருக்காய் பிரகாசிப்பார்கள். My children will shine for நான் God. போராடி கொண்டிருக்கிற யுத்தம் என்னுடையதல்ல, My battle is not mine. இந்த யுத்தம் அவருடையது. This battle belongs இந்த to God. மாம்சத்துல நான் போராடுகிற யுத்தம் என்னுடையதல்ல, The flesh that I am struggling is not இது அவருடையது. mine. This is கர்த்தர் God. எனக்காய் யுத்தம் செய்வார். He will fight for me. ஹalleluya. துதிக்கும் போது விசுவாசத்தோட அறிக்கை செய்யும் போது When we worship, நீங்கள் தேவ மகிமையை பார்ப்பீங்க. we will see the தேவ power மகிமையை of God. பார்ப்பீங்க. We will see the power of God. ஆமென், ஆமென். செய்து பாருங்க. Try doing this. எனக்கு ரொம்ப வெக்கம் பேசுறதுக்கு. I will feel shy to speak. பாடிடுவானா ரொம்ப வெக்கம் I will பேசுறதுக்கு. sing, but I'll be very shy. அப்ப எங்க வீட்ல ஒரு ரொம்ப பழைய அந்த மர பீரோல, அந்த உடன் பீரோல ஒரு கண்ணாடி இருக்கும். There was a mirror in the wooden cupboard. அப்போ என்ன செய்வேன், இந்த கரண்டி எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு நானா பேசி பேசி பார்ப்பேன். I will speak to the mirror and will try. அதுதான் நான் பேசுறதே. That's மற்றபடி what I'm எனக்கு வெளியிலலாம் பேசுறதுக்கு ரொம்ப பயம். I will fear if I speak in public. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of God, இமேஜின் பண்ணி பார்த்துக்கோ. try imagining it. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தையும் பலனையும் கர்த்தர் தந்திருக்கிறார். He has given us the authority and the strength to do it. ஆமென். என்னால நடக்கவே முடியாத நான் படுத்திருந்தப்ப, When I was bedridden and could not walk at all, காலால நடக்க முடியாது, I could not walk. ஆனா நான் ஆண்டவர்ட்ட சொல்ல ஆரம்பிச்சேன், But I said to நான் God, நடந்து உங்களுக்காக ஊழியம் செய்ய I போறேன். will walk and I will do ministry ஆமென். for you. ஆண்டவருக்காக நான் ஓடி ஊழியம் செய்ய I போறேன். will run and do ministry for பாடவே God. முடியாது, I cannot sing, ஆனாலும் என்ன செய்வேன், காத்து தான் வரும். but there will only be air coming out of my காத்து mouth. வரதையே பாடிக்கிட்டு இருப்பேன். I will be singing out of that air. அந்த காத்து வரதே பாடிட்டு இருப்பேன். நான் ஆண்டவருக்காக பாட போறேன். I will sing for God. அப்படியே கண்ல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். There, I will always cheer up. நான் பைத்தியக்காரி போல இருக்கும். I'll be like நான் பண்றது என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் தெரியும். only my husband knows what I'm doing. அப்படியே பாடுவேன், காத்து வரும், I will try to sing, but only air will come கண்ணுல out. தண்ணி வந்துகிட்டே There இருக்கும். will always be tears. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, My husband will come and போதுமா say, எந்திரிச்சு வா, it's okay, come ஆண்டவர் enough. நிச்சயமா உனக்கு சுகம் கொடுப்பாரு, God will really give you உன்னால healing. பாட முடியும், You can sing. நீ எந்திரிச்சு வா, இல்ல நீங்க போங்க இங்க இருந்து. Go away from here. காத்தோட பாடிக்கிட்டு இருப்பேன். I will be singing. நடக்க முடியாத காலை தொட்டு ஆண்டவரே உமக்காக நான் ஓடுவேன்னு I will be சொல்லுவேன். touching my leg and say, Lord, I will run for you. I'll walk for மலட்டு you. கற்பத்துல வயிற்றுல கைய வச்சு நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமக்குன்னு சொல்லுவேன். I will say, Lord, these children for you. When I was not able to bear any children, ஒண்ணுமே இருக்காது. there'll be nothing. ஆனா சொல்லுவேன், ஆண்டவரே இந்த கற்பத்தின் கனி உமக்கு. Lord, this
these fruits from my womb are yours. நினைக்கிறது மாத்திரம் அல்ல, Not only thinking, நினையாததையும் கர்த்தர் தருவார். God will be able to do எதிர்பார்க்கிறது unexpected. மட்டும் அல்ல, Not only the expected, எதிர்பார்க்காதையும் கர்த்தர் but தருவார். He will also give the அந்த unexpected. மகளுக்காக நான் 7 வருஷம் காத்திருந்தேன். I was waiting for my ஆனா daughter இவங்க for 7 years. போனஸ் ஆண்டவர் எதிர்பார்க்காத நேரத்துல But கர்த்தர் God கொடுத்தார். gave me a bonus at an Amen. unexpected time. ஆமென். ஆண்டவர் அவரை சார்ந்திருக்கும் போது, When we depend on Him, விசுவாசத்தோட இருக்கும் போது, when we are faithful, ஒண்ணுமே இல்லாத போது when we have nothing, கர்த்தர் காரியங்களை செய்வார். God will do things. ஆமென். என் தாயாரை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். I learned from my mother. ஒண்ணுமே இருக்காது, There will be nothing. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, But my mom will say, ஆண்டவர் எல்லாம் செய்வார். God will do என் all பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை என் கர்த்தர் My கொடுப்பார். God will give. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. My children will be ஒண்ணுமில்லை, blessings. Nothing. கண்களால் பார்க்க முடியல, You cannot ஆனா see அவங்க with the eyes, சொல்லுவாங்க, but he will- இல்ல என் should பிள்ளைகள் say, கர்த்தரால் No, my children ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். will be blessed by என் God. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கு. My children will be என் of பிள்ளைகள் peace. கர்த்தருக்காய் ஊழியம் They செய்வாங்க. will do ministry for God. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன் என்று I will சொல்லுவாங்க. see my children's அவங்க life. எப்படிலாம் அறிக்கை செய்தாங்களோ, How they will கர்த்தர் confess. எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் பொறுப்பெடுத்தார். God has taken lead of இன்றைக்கும் every கர்த்தர் single of life. நடத்துகிறார். He is still leading us. ஆமென். நம்மளுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், We may not be of strength. திராணி இல்லாம இருக்கலாம், We may not be of ஆனால் any, கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. but cling on to God. இல்லாததை சொல்லி துதிங்க. Say things that you do not have. இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா, ஆண்டவரே இதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. You do not have anything, say thank you. கால் வலிக்குதா, ஆண்டவரே இந்த காலுக்காக நன்றின்னு சொல்லுங்க. If your leg hurts, say God, thank you for this leg. பணம் இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றின்னு If you do not சொல்லுங்க. have money, say God, thank you for the blessings you have given me. விசுவாசத்தோடு நீங்க சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் அங்கு When கனப்படுத்துகிறவராக you இருக்கிறார். say His faith, He will honor your faithfulness. ஹல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜாக்கு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தந்தார். The king gave this, God gave this king a great victory. ஏன் ஜெயத்தை தந்தாரு? Why did He give this? முதலாவது என்ன பார்த்தோம்? First thing we saw, அட்மிட் அவர் வீக்னஸ். வெரி குட். நம்ம பலவீனத்தை நம்ம என்ன செய்யணும்? we need to admit ஒத்துக்கணும். our weaknesses. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒத்துக்கணும். மனுஷன்ட்ட இல்ல, Not to men. அதுக்காக கணவனோ மனைவியா ஒத்துக்கோ பத்தியா அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கணும், மனுஷங்க கிட்ட இல்ல, ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கணும். Admit to God, not to men. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? Second thing, அவர் என்ன பண்ணாரு? what did He do? சொல்லுங்க. 1 மணி நேரம் கத்தியிருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? What did He say? என் கண்கள் My eyes உம்மையே நோக்கி are கொண்டிருக்கிறது. always looking up to you. சொல்லுங்க, உம்மையே நோக்கி Always கொண்டிருக்கிறது. looking up to you. மூணாவது என்ன பண்ணாரு? Third thing, மூணாவது என்ன பண்ணாரு? வெயிட் பண்ணாரு. He waited. என்ன பண்ணாரு? வெயிட் பண்ணாரு. இந்த புதிய வருஷத்துல இருந்து எல்லாரும் ஒரு நோட் வச்சிருக்கணும். From the new year, you must have a diary. ஓகே, நோட் வச்சிருக்கணும், குறிப்பெடுக்கணும், எழுதணும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, மனசுல வச்சிருக்க முடியாது, எழுதி வைக்கணும். You need to take it down. எழுதி வச்சு போய் பார்க்கணும். திங்கக்கிழமையிலேருந்து என்ன நிறைய அது இது நிறைய மெசேஜ் எவ்வளோ கேட்குறோன்றது முக்கியம் இல்லை. It's not about how much we hear. அப்போ நம்ம எழுதி வச்சாதான், இல்லைன்னா இங்கே படியிலேருந்து கீழே இறங்கி போகும்போதே பாஸ்டர் என்ன பேசுனாங்க, என்னமோ பேசுனாங்க, சூப்பராக பேசுனாங்க, ஆனால் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. Only when we take it down, we will be able to remember the message. அதனால தான் நம்ம வாழ்க்கைலாம் இப்படி இருக்கு. That's why all our lives are like this. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதனால தான் இப்படி இருக்கு. இனிமே மாறும். It will change from now. ஆமென், ஆமென். புதிய வருடத்துல வசனத்தை கேட்கிறவங்களா மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவங்களா நீங்களும் நானும் மாறிட்டா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வல்லமை எடுத்து பயன்படுத்த From the ஆரம்பிக்கிறார். new year, we should not just listen to the word, but act according to it. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வெயிட் பண்ணாரு. அடுத்து என்ன பண்ணாரு? The next thing he did, கடைசி என்ன பண்ணாரு? what did he do last? என்ன பண்ணாரு? வெரி குட். பிரதருக்கு ஒரு கை தட்டுவோம் எல்லாரும். துதிக்க ஆரம்பிச்சார். They started to worship. ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க. ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து சும்மா நிக்க கூடாது. வேடிக்கை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, யாரு வரா, யாரு போறா, யாரு இருக்கா இல்ல. We should not just stand here. ஆண்டவரே நன்றி 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 நன்றி, கொடுத்த ஜீவனுக்காக நன்றி. நீங்க சொல்லி பாருங்களேன், நன்றி நன்றி சொல்ல 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 அப்படியே ஒரு தேவ அபிஷேகம் உங்களை நிறைக்கிறத உணர்வீங்க. When we thank him, the Holy Spirit we will be filled with the Holy Spirit. கண்களை மூடுவோமா? Let's close our eyes. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Look up to God. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே
எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு நிக்க பலன் இல்லப்பா, I do not have strength to stand. எனக்கு நிக்க பலன் இல்லை, I do not have strength. என்ன மாம்சத்தை மேற்கொள்ள முடியல, I cannot overcome my இந்த flesh. பிரச்சனையெல்லாம் என்னால ஆண்டவரே தாங்கி நடக்க முடியல. I cannot. என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது My eyes look ஆண்டவரே. up to you truly. என் கண்கள் உண்மையே நோக்கி My பார்க்கிறது, eyes look up to you. என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் என்னை காண்கின்ற தேவன் ஆண்டவரே. ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். அந்த கொஞ்ச நேரம் தான் நம்ம திருவிருந்துக்குள்ள போக போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் அவர் மட்டும்தான். உங்களை மாற்ற வல்லமை உள்ளவர் அவர் மட்டும்தான். உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர் அவர் மட்டும்தான். உங்களை நடத்த வல்லமை உள்ளவர் அவர் மட்டும்தான். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே என் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கணும் அப்பா, என் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பாதத்தில் அவசரமா நான் எந்த காரியத்தையும் செய்யாம ஆண்டவரே நான் வெயிட் பண்ணேன், உங்க வார்த்தைக்காக வெயிட் பண்ணேன், உங்க கைடன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணேன். எனக்கு உதவி செய்யும். நெகட்டிவா பேசாம ஆண்டவரே நான் துதிக்க விசுவாச வார்த்தையை நான் அறிக்கை செய்ய டிக்ளேர் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாச வார்த்தைகளை புலம்பலை எடுத்து ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹalleluya.